வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்தை பற்றி ரொம்ப ஒரு தவறாக சித்தரித்து பயந்துட்டார், திமுக மிரட்டிருச்சு இவங்க மாதிரிலாம் சொன்னது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து மக்களும் ரஜினி ரசிகர்கள் எல்லோருமே ஒரு அதிருப்தி, என்னங்க அந்த கட்சி இப்படி இருக்குது, எல்லோரையும் கேவலமாக பேசுகிறது, ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத கட்சி இது, ஒரு தேர்தலை கூட துணிஞ்சு சந்திக்காத கட்சி இது, ஆனால் எல்லா இடைத்தேர்தலையும் பின்வாங்கின கட்சி இந்த கட்சி கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் ரஜினிகாந்தை பார்த்து இவர் பயந்தாங்குழி அப்படிங்கிறது, அஜித்தை பார்த்து கார் ரேஸுக்கு போகிறவர் கிடையாது எங்கள் தலைவருங்கிறது, அஜித்தை சீன்றது ரஜினி சீன்றது, ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் என்ன நோக்கத்தில் இப்படி பேசுகிறாங்க, அவ்வளவு ஆணவமாக முதலமைச்சராக பார்த்து அடித்து நொறுக்கிடுவேன் உங்கள் வீட்டு முன்னாடி எங்கள் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கி விடுவான்னு கேட்குறது, நேபாள மாதிரியே கலவரத்தை தூண்டி விடுங்க தமிழ்நாட்டில் தூண்டி விடுற மாதிரி ப்ரொவோக் பண்ணி பேசிட்டு ட்விட்டை அடிச்சுட்டு ஓடுறது, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அது அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்பி வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனநிலை உடையவராக ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து பேசுகிறாரு. நம்ம பேசணும். பெரிய லெவலில் எதிர்ப்பு வந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. பல பேருக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அப்படி சொல்ல ரஜினி சார் எங்கள் தலைவருக்கே அவர் தான் தலைவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளித்து பேசியிருக்காரு. இருந்தாலும் தாவேகா மேடையிலேயே ஏறி விஜய் கட்சிக்காரர், அவர் விஜய் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ரஜினியை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது, ரஜினி யாருன்னு தெரியுமா, ரஜினியை பற்றிலாம் பார்த்து பேசிக்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்கும்போதே மேடையில் பேசியிருக்காங்க. ஆதவுக்கு இதை விட செவிலில் பொட்டில் அடித்த மாதிரி ஒரு அடி. ஏன்னா எந்த கட்சி கூட்டத்துக்கு தன்னை ஒரு தலைவர்னு ஆதவ அர்ஜுனா நினச்சிக்கிட்டு இருக்காரோ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் மேடை ஏறி நீ பேசுனது தப்பு, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு மிரட்டல் விட்டது ரொம்ப அவமானம். சொந்த கட்சிக்காரன் தன் கட்சியினுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து மேடையில் ஏறி என்னையா பேசுகிற லூசு மாதிரி அப்படின்னு பேசின சம்பவம் உலகத்தில் எந்த கட்சிக்கும் நடந்தது கிடையாது.